தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விரிவான செய்தி தொகுப்பில் நாம் 2 முக்கிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, அரசு வழங்கும் நிதி உதவி திட்டங்கள் பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பு. மற்றொன்று, ஒரு புதிய சுகாதார எச்சரிக்கை. இதில் முதல் பகுதியாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிலவி வரும் நிதி உதவி திட்டங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களை விரிவாக பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி வரும் ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ் குறித்தும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், செய்திக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஒரு மெகா நிதி தொகுப்பாக 12,000 ரூபாய் வழங்க திட்டமிட்டு வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு அரசு தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு சமீபத்தில் 5,000 ரூபாய் வழங்கிய நிலையில் அதற்கு போட்டியாக இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில அரசு வழங்கிய இந்த 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கான உரிமை தொகையையும் கோடைக்கால போனஸையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகும். மாநில அரசின் இந்த 5,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தால் ஏற்பட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையிலேயே மத்திய அரசு இந்த புதிய திட்டத்தை பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த நிதி உதவி தொடர்பான போட்டி வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து நடைபெறுவதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த 12,000 ரூபாய் எரிவாயு மற்றும் உர மானியம் போன்ற பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை ஒன்றிணைத்து ஒரே தவணையாக மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. சரி, இப்போது தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற குடும்பத்தின் ஆண்டு வருமானம், நில உடைமை மற்றும் மின்சார பயன்பாடு போன்ற முக்கிய வரம்புகள் அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியற்றவர்கள் ஆவர். நிதி சார்ந்த செய்திகளை தொடர்ந்து இப்போது நமது கவனத்தை ஒரு முக்கியமான பொது சுகாதார எச்சரிக்கை பக்கம் திருப்புவோம். B322 எனப்பட்ட ஒரு புதிய வகை COVID-19 வைரஸ் தற்போது சர்வதேச சுகாதார அமைப்புகளிடையே ஒருவித கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் தற்போது ஐரோப்பிய நாடுகளை கடந்து அமெரிக்காவிலும் வேகமாக பரவி வருகிறது. இந்த புதிய வகை வைரஸ் மிக வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்றும் தடுப்பூசி அல்லது முந்தைய தொற்று மூலம் கிடைத்த நோய் எதிர்ப்பு சக்தியை எளிதில் கடந்துவிடும் திறன் கொண்டது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், இதன் அறிகுறிகள் முந்தைய ஒமிக்ரான் வகைகளைப் போலவே லேசானதாகவே இருக்கின்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது. ஆகவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம், இது வேகமாக பரவினாலும் நோயின் தீவிரம் குறைவாகவே இருக்கிறது என்பதுதான். இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் இதுவரை உலகம் முழுவதும் 23க்கும் மேற்பட்ட நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வைரஸ் இந்தியாவிற்குள் பரவாமல் தடுக்கும் நோக்கில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளை இந்திய அரசு தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளது. ஒரு பெரிய அலைக்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கூறினாலும், ஒருவேளை வைரஸ் பரவல் அதிகரித்தால் சில கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சார்ந்த நோய்கள் உள்ளவர்களும் முதியவர்களும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சரி, இதுவரை நாம் பார்த்த இந்த 2 முக்கிய செய்திகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு பக்கம் மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கிடையே தீவிரமாய்ந்து வரும் நிதி போட்டி, மறுபக்கம் உலகையே அச்சுறுத்தும் ஒரு புதிய சுகாதார சவால். இவை இரண்டுமே நமது கவனத்திற்குரியவை. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், அரசு திட்டங்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.